பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கு ஒரு புதுமையான அணுகுமுறையில் பிக் எஃப்எம் உடன் இணைந்து குப்பை இன் பின் லெட்ஸ் மேக் சென்னை வின் என்கின்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியை காண வந்த கிரிக்கெட் ரசிகர்களிடம் திடக்கழிவு மேலாண்மை குறித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 6300 மெட்ரிக் டன்னுக்கும் மேலாக குப்பை உருவாகிறது என்றும், எனவே பொதுமக்கள் குப்பைகளை மொத்தமாக கொட்டாமல் தரம் பிரித்து அகற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பிஹேவியரல் சேஞ்ச், ஏன்னா சென்னை மற்றும் எல்லா பெரிய மாநகராட்சியில் சென்னையை பொறுத்தவரைக்கும் 6300 மெட்ரிக் டன் டெய்லி குப்பை வராது. கொடுங்குயரில் போகிறதா மலை மாதிரி 62 லட்சம் டன் நம்மளோட முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. பெருங்குடியில் பார்த்தீங்கன்னா 32 லட்சம் டன்னில் 25 லட்சம் டன் இப்போ அப்புறப்படுத்தி பயோமைனிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் குப்பை இந்த பின் மேக் சென்னை வின், ஏன் இந்த ஸ்லோகன் அப்படின்னா, அர்பேசர் சுமித் நாங்கள்லாம் யோசனை பண்ணும்போது இப்போது நைட் அண்ட் டே பாருங்கள், நம்மளோட பெண்மணிகள் அதே மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி குப்பை எடுக்கும் 19061 ஊழியர் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம 89 லட்சம் நபர்கள் உருவாக்கக்கூடிய சராசரியாக 400-700 கிராம் குப்பையை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை பெருக்கிறதுக்கு பதிலாக பொறுக்கும் நிகழ்வில் மாற்றணும். அதே மாதிரி பிரிக்கிறது, குப்பையை பிரித்து எடுத்து கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு கன்செப்ட் விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்குது. பத்திரிகை தொலைக்காட்சிக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் ஏற்கனவே கோவிட், டெங்கு போன்ற நோய் வந்தாலும் நீங்கள் அந்த விழிப்புணர்வுலேருந்து பழக்க வழக்கங்கள் மாற்றம் கொண்டு வரதுக்கு உங்களோட பங்கு இருந்தது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு லக்கி வினருக்கு நாங்கள் கிரிக்கெட் டிக்கெட்டு கொடுக்கறது ஒரு சிம்பிள். பட் அதிலிருந்து தொடர்ந்து நம்ம ரேடியோ 92.7ஓட தொடர்ந்து உங்கள் மாதிரி உள்ள தொலைக்காட்சிகளோட தொடர்ந்து இந்த கேம்பெயின் தொடரும்னு சொல்லி உங்கள் அனைவரும் வாழ்த்தி இன்றைக்கி வரக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான முடிவு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நம்ம எல்லாரும் ஹாப்பியாக போய் மேட்ச் பார்க்கலாம்.